என்ன தெரியுதா? அம்மா அம்மா. ஆ ஆ வாப்பா வாப்பா வா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் அப்படியே கிளம்புறேம்மா. கிளம்புறீங்களா? ஆமாம்மா ஆமாம்மா. நல்லா தூங்குனீங்க நைட்டு? நல்லா நிம்மதியாக தூங்கினேன். ஓகே. வாய்க்கு ருசியாக நேற்று சமைச்சு போட்டிங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. முன்ன பின்ன தெரியாத எனக்கு திண்ணையில் இடம் கொடுத்து தங்க வச்சுங்க. அதையும் மறக்க முடியாது. நான் அப்படியே கிளம்புறேம்மாங்க. கிளம்புறீங்களா? ஆமாம். எனக்கு என்னப்பா கஷ்டம்? என் பையனாக இருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேனா? நீயும் என் பையன் மாதிரி தானே. அதான் நான் பண்ணேன். என்னன்னா, நீ கொண்டு வந்து கொடுத்த அரிசி, நீ கொண்டு வந்த காய்கறி, உன்னோட விறகு, அதெல்லாம் சேர்த்து தான் சாப்பாடு மட்டும் பண்ணி உனக்கு கொடுத்தேன். அவ்வளோதானே. என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேப்பா. விறகா? நான் அரிசி பருப்பு காய்கறிகள் தானே கொண்டு வந்தேன். விறகு கொண்டு வரலையம்மா. என்னன்னா, வீட்டில் கேஸ் ஆயிடுச்சு, 3 நாளாச்சு தம்பி. சரி. புக் பண்ணிட்டு வரல இனியும். நானே வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த டைமில் தான் நீ வந்த. நைட்டு வேறு என்ன பண்ணணும்னு புரியல எனக்கு. நான் வெளியில் போய் பார்த்தா உன்னோட மத்தளம் அங்கே இருந்தது வெளியில். அப்போ ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு உடச்சிட்டு அடுப்பில் வச்சு எரிய வச்சு சமையல் பண்ணிட்டேன். மத்தாளத்தையா? ஆமாப்பா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி, பத்திரமா போனேன். பத்திரமா வரம்மா. ஆ. ஒரு வாய் சோத்துக்காக என் பொழப்புக்கே நானே ஆப் வச்சிட்டேனே. பகவானே, என்ன லீலை இதெல்லாம். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில.